ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூடவே திருமலைக்கு தரிசனம் போற பக்தர்களுக்கு தேவையான லேட்டஸ்டான எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது போல நீங்களும் ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எந்த வீடியோ பாக்குறீங்களோ அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு அனுபவங்களும் அடுத்து திருமலைக்கு தரிசனத்துக்கு பிளான் பண்றவங்களுக்கு பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஒவ்வொரு அப்டேட்டா டீட்டெயிலா பார்க்கலாம். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் அப்டேட், கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இப்போ என்ன ஸ்லாட் போயிட்டு இருக்கு, எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க. இப்போ டைம் 7 மணி ஆக போது 7140 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசமும், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல 2 விதமான டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன். இது எங்கேயுமே நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு போகணும், நடந்து போகணும், இந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே வந்து கிடையாது. இதுவே நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் வாங்கினீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நடந்து போயிட்டு 1200 படியில் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்கும். உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்தால் இந்த டோக்கன் வாங்குறதுக்கு போதுமானது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நடந்து போறீங்க, அதுக்கு தனியாக டோக்கன் வேணும்னா வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல தான் என்ட்ரி பாயிண்ட், ஒரே டைம் தான் நமக்கு தரிசனத்துக்கு வந்து ஆகுங்க. போறவங்க டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு, வாங்கிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து டோக்கன் என்ன டைம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா எப்பயுமே 1 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில நேரம் க்ரௌடு நார்மலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இன்னைக்கு வந்து ஒரு 1:30-2 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டோக்கன் கொடுக்கறதுக்கு. அதனால நீங்கள் காலையில் ரீச் ஆனீங்கன்னா கவுண்டரில் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தர்ஷன் வந்து டோக்கன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு திருமலைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து நம்ம தரிசனம் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க. நேரடி சர்வ தரிசனமும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ 6:30 மணி ஸ்டேட்டஸ்க்கே நம்ம வந்து ஸ்ரீவாரிமெட்டோட டோக்கன் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா 1520 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, நாளைக்கான ஸ்லாட் டிக்கெட்ஸு. இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனோட இப்போ கரண்ட் அப்டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று வந்து 300 தர்ஷன் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. தர்ஷன் வந்து 3:30 மணிக்கு போனோம், அப்புறம் வெளியில் 9:50 தான் வந்தோம், ஆல்மோஸ்ட் 7 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி 300 தர்ஷனில் நடந்ததே இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சில நேரம் லேட் ஆகுது, சில நேரம் சீக்கிரமாக தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் இவ்வளோ நேரம் தான் ஆகும்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, முன்ன பின்ன ஆகலாம். நேரடி சர்வ தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா 12 கம்பார்ட்மெண்ட்டில் தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் ஒரு 8 to 10 மணி நேரம் தான் ஆகுது. கூட்டம் அப்படிங்கிறது ஆவரேஜாக தான் அங்கே இருக்குது, பெரிய லெவலில் க்ரௌட் அப்படின்னு சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருக்குது. 300 தரிசனத்துக்கு மினிமமாக 2 to 4 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 3 to 5 மணி நேரம் ஆகலாம். நேற்று 68,542 பேர் தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ திருப்பதிக்கு நீங்கள் தரிசனம் போகிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஏபி கவர்மெண்ட்டோட வாட்ஸ்அப் சர்வீசஸ் நிறைய இருக்குது. இதில் தான் இந்த டைம் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து ஃப்யூச்சரில் மேபி வந்து இந்த தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஸ்டார்டிங் பண்ணும்போதே சொன்னாங்க. இப்போவுமே வந்து மற்ற கோவில்கள், ஒரு சில கோவில்களுக்கான டிக்கெட் புக்கிங் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. திருமலைக்கு மட்டும் இன்னும் கொண்டு வரல. ஸோ அதுவும் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன இப்போ அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருமலையில் நம்ம சிஆர் ஆஃபீஸில் போய் ரூம் புக் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரூம் புக் பண்ணும்போது நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ரூம்ஸ் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து செக் பண்ணிக்க முடியும். அந்த சர்வீசஸும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் இந்த ஏபி கவர்மெண்ட்டோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய்னு மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து வரும். அதில் நம்ம வந்து இந்த சூஸ் சர்வீசஸ் ஆப்ஷனில் போனோம்னா இந்த மாதிரி டிடிடி டெம்பிள்ஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு திருமலை அக்கமடேஷன் வந்து நம்ம லைவாக வந்து பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் கீழ் திருப்பதியில் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த வெப்சைட்டில் இப்போ உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அந்த டோக்கனோட ஸ்டேட்டஸும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணிக்கலாம். அதை தவிர சர்வதரிசனம், நேரடி சர்வதர்ஷனம் வந்து எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இது வரைக்கும் எவ்வளோ பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் லைவாக நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல் நம்மளோட காஷன் டெபாசிட், திருமலையோ திருப்பதியிலையோ நம்ம வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறோம், ரூம் வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட காஷன் டெபாசிட் வரலன்னா அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கறதுக்கும் இந்த இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து திருமலா அக்கமடேஷன் லைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வரும். திருமலா அக்கமடேஷன் லைவ் ஸ்டேட்டஸ், இந்த நாளுக்கான கோட்டா வந்து எவ்வளோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, வேகன்சி வந்து எவ்வளோ இருக்குது, ரீசெண்டாக அலாட்மெண்ட் ஆன அந்த நம்பர்
அதாவது 500 ரூபா 50 ரூபா 100 ரூபா ரூம் இருக்கு இல்லையா, ஸோ 50 100 ரூமுக்கு வந்து லாஸ்ட்டாக என்ன நம்பர் வந்து அலாட் ஆயிருக்கு. சில வேளை நம்ம வந்து அங்கே புக்கிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ அலாட் நம்பர் அங்கேயே இருந்து பார்க்க முடியாதுன்னா நீங்கள் இப்படி கூட வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர நம்ம மற்ற காளஹஸ்தி இந்த மாதிரி கோவில்களுக்கான டிக்கெட்டும் நம்ம அந்த வாட்ஸ்அப்லேயே வந்து புக் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து திருமலாக்கான அந்த புக்கிங்கும் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா, ஸோ அதனால நீங்கள் வந்து அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலைக்கு தரிசனம் போகிற பக்தர்கள் பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் இந்த விஷயம். அதாவது நம்மளோட செப்பல்ஸை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சுட்டு போகிற ப்ராப்ளம் தான். சில இடங்களில் விட்டுட்டு போவோம், வரும்போது செப்பல் காணாமல் போயிடும். அது இல்லை அப்படின்னா நம்ம ரூம்லேயே வச்சுட்டு ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும், இல்லை நம்மளோட லக்கேஜில் எங்கேயாவது வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸோ இந்த ஒரு நம்மளோட செப்பல்ஸை சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து அந்த மாதிரி கவுண்டர் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ என்ன ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, QR கோடு அடிப்படையில் வந்து பாதணிகளை, அதாவது நம்மளோட செப்பல்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அடிஷ்னலியோ வந்து அந்த இடத்துல எப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்படி வந்து செப்பல்ஸ் வாங்கி வைக்கிறாங்க, அதோட ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷனுமே பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். திருமலையில் லக்கேஜ் கவுண்டர்களை போலவே QR குறியீடு அடிப்படையிலான நம்மளோட செப்பல்ஸை மேலாண்மை கவுண்டர்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக டிடிடியோட கூடுதலையும் வந்து சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை காலை திருமலையில் உள்ள அன்னப்பிரசாத வளாகத்துக்கு வந்து புதிதாக அமைக்கப்பட்டிருக்க இந்த QR கோடு இருக்கக்கூடிய செப்பல் கவுண்டரை வந்து அவர் திறந்து வச்சிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் பேசின அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமலையில் பக்தர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான நிரந்தர தீர்வாக இந்த QR கோடு அடிப்படையிலான நவீன இந்த செப்பல் பாதுகாக்கக்கூடிய மேலாண்மை முறை வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வைகுண்ட கியூவலாக 2லேருந்து ஒரு முன்னோடி திட்டமாக இது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு அற்புதமாக பலனை தந்துள்ளது. திருமலையில் பல்வேறு பகுதிகளில் 8 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த முறையில் பக்தர்கள் தங்கள் செப்பல்களை கவுண்டர்களை ஒப்படைக்கும் போது QR குறியீடு கொண்ட ஒரு சீட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சீட்டில் உங்களோட எண்ணிக்கை, அளவு, ரேக் எண்ணு, பெட்டி மற்றும் சேமிப்பு இடம் போன்ற முழுமையான விவரங்கள் அதில் இருக்கும். பக்தர்கள் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அந்த சீட்டை ஸ்கேன் செய்யும் போது உங்களோட செப்பல்ஸ் வந்து சரியான இடம் காட்டப்படும். இதனால் உங்களோட செப்பல்களை வந்து பக்தர்கள் சீக்கிரமான காலத்தில் நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம். அதாவது QR கோட் கொடுத்துட்டாங்களா, இல்லை ஸ்கேன் பண்ண எந்த ரேக்கில் வச்சுருக்காங்க, எத்தனாவது கவுண்டர், இந்த மாதிரி எல்லா விஷயமே தெரிஞ்சிடும். ஈஸியாக அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். லக்கேஜ் எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். இந்த முறையை அமுல்படுத்துவதன் மூலம் தற்போது 99% பக்தர்கள் தங்கள் பாதணிகளை திரும்ப பெறுகிறார்கள் என்றும், கடந்த காலத்தில் சுமார் 70லேருந்து 80% பக்தர்கள் குவியல்களில் விழுவதாகவும் தங்களோட பாதணிகளை விட்டு செல்றதாகவும் சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பிரச்சனைக்கு முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பக்தர்கள் வந்து உங்களோட பாதணிகளை வந்து அங்கங்கே விடாமல் கரெக்டான இந்த கவுண்டரில் விட்டு மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமலையோட தூய்மையையும் இந்த விஷயம் ரொம்பவே மேம்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த செப்பல் கவுண்டர் வந்து நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்துருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இலவசமாக காலணி வைக்கும் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போனோம் அப்படின்னா ஒரு பேக்கில் வச்சு உங்களுக்கு வந்து டேக் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டேக்கில் வந்து QR கோடோட கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது அதை ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த நம்பரில் இருக்குது அப்படின்றத பொறுத்து அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும். இது வந்து புதுசாக இப்போ திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பொங்கல்கெல்லாம் தரிசனம் போகிறீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் அங்கே க்ரௌடு இருக்கும். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. தர்ஷன் போகிறவங்க ஓரளவுக்கு க்ரௌடு வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.